அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் Sumifs அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்கிட்ட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டு டேட்டு என்ன ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்குற டேட்டா என்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பார்க்க போகிறேன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் டோட்டலாக எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி இந்த ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தனியாக ஒரு எக்ஸல் ஷீட்டில் டிபார்ட்மெண்ட் சேல்ஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லி டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஈக்குவல் டு Sumifs அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எதை சம் பண்ணணுமோ அந்த ரேஞ்சை நீங்கள் என்ன பண்ணுங்கள். இப்போ ஷீட் 1ல் என்ன பண்ணுறேன், நான் ஜஸ்ட்டு இந்த டிங்கிற காலத்தை நான் செலக்ட் பண்ண உடனே என்ன ஆகும்னா ஷீட் 1 ஆச்சரியக்குறி போட்டு D அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடும், செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் கமா அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் எதை இப்போ ஏ டிபார்ட்மெண்ட் வைஸாக நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் என்ன செய்கிறேன், ஷீட் 1 ஆச்சரியக்குறி C அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன், நான் செலக்ட் பண்ணிவிட்டு கமா. இங்கே ஷீட் 2ல் ஆச்சரியக்குறி போட்டு A2 அப்படின்னு கொடுத்துட்றேன். இது என்ன ஆகும்னா இப்போ நம்ம இந்த சைடில் லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏங்கிறது தகுந்தபடி ஏ டிபார்ட்மெண்ட் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடும், இது காட்டிடும். இதே இதில் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இது எப்படின்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் ஏ டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, மதுரையில் ஏ டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி 2 கண்டிஷன் வச்சு எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுங்கிறத இதில் பார்க்க போகிறோம். கவனமாக நம்ம போடுற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். ஈக்குவல் டு Sumifs அப்படின்னு கொடுத்துட்டு முதல்ல என்ன பண்ணுறோம், அந்த அந்த சம் ரேஞ்ச் நம்ம கொடுத்துக்கிறோம். டி கோலனில் அந்த சேல்ஸ் அமௌண்ட் இருக்குது, அதை நம்ம கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிற காலத்தை நம்ம என்ன செய்கிறோம், செலக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கமா கொடுத்து இங்கே என்ன செய்கிறோம், இந்த ஏங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு கொடுத்துட்டு திருப்பி ஒரு கமா கொடுக்குறோம். ஷீட் 1க்கு வரோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், டிஸ்ட்ரிக்ட்டுங்கிற அந்த காலம் எங்கே இருக்குதோ அந்த அடிஷ்னலாக அந்த டிஸ்ட்ரிக்ட்டுங்கிற காலத்தை என்ன செய்ய போகிறோம், நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்கிறோம், நம்ம அந்த ஷீட் 1 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஏங்கிற காலத்தை நம்ம என்ன செலக்ட் பண்ணிக்கிறோம். திருப்பி கமா கொடுக்குறோம். திருப்பி அந்த ஷீட் 3க்கு அந்த தூத்துக்குடிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். இவ்வளோ தான். இது நீங்கள் அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு Ctrl D கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்டில் ஏ டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, பி டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக டிஸ்பிளே ஆகிடும். இந்த வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணியிருக்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதே ஃபங்க்ஷனில் இன்னொரு மெத்தடில் நான் என்ன பண்ணுறேன், யூஸ் பண்ண போகிறேன். இதே தான் ஈக்குவல் டு Sumifs அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். சம் ரேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா நேராக ஷீட் 1ல் போயிட்டு அந்த D2லேருந்து D2 அதாவது நம்ம செலக்ட் பண்ணுறோம். பர்டிகுலர் இந்த ஏரியா மட்டும் நான் சம் பண்ணால் போதும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதாவது ஷீட் 1 ஆச்சரியக்குறி போட்டு D2லேருந்து D25 வரைக்கும் என்ன பண்ணுறேன், நான் சம் பண்ணால் போதும்னு கொடுத்துக்குறோம். திருப்பி கம்மா கொடுத்துட்டு அதே மாதிரி ஷீட் 1லேருந்து C2லேருந்து C25 அப்படின்னு கொடுத்துக்குறோம். திருப்பி கம்மா கொடுத்துட்டு இங்கே ஷீட் 3ல் அந்த டிபார்ட்மெண்ட்டை நினச்சிடும், ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு திருப்பி ஒரு கமா கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே இது அந்த A2லேருந்து A25 வரைக்கும் என்ன செய்கிறோம், அதே மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பி கமா கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ன பண்ணணும், அந்த டிஸ்ட்ரிக்ட்டை மட்டும் என்ன பண்ணணும், நீங்கள் செலக்ட் பண்ணணும். கவனமாக பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோன்னா கமா கொடுக்குறோம். திருப்பி என்ன செய்யணும், அந்த டிஸ்ட்ரிக்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னா ப்ராக்கெட்டை என்ன செய்யணும், ஜஸ்ட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு இதில் என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த உள்ளே ஃபார்முலாவில் என்ன பண்ணணும்னா அந்த D2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த D பக்கத்தில் ஒரு டாலர் சிம்பிள் கொடுக்கணும். அதேமாதிரி அடுத்து 2ங்கிற இடத்துலேயே ஒரு டாலர் சிம்பிள் கொடுக்கணும். எல்லாத்துலேயுமே என்ன செய்யணும், டாலர் சிம்பிள் கொடுக்கணும். எக்ஸப்ட்டு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ், அதாவது நம்ம அந்த ஷீட் 3ல் அந்த B2 அதுக்கப்புறம் அந்த A2 அப்படிங்கிற இடத்துல மட்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. மற்ற எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணணும், இந்த மாதிரி டாலர் சிம்பிள் போட்டுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற ரேஞ்சுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம், இது ஃபங்க்ஷன் என்ன செய்யும், சம் பண்ணி காட்டிடும். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன். நிறைய இடத்துல நீங்கள் இதை பயன்படுத்தி பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் என்ட்ரி பண்ணுங்கள். இந்த ஃபார்முலா பற்றி டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் கொடுத்துருக்குறேன். நன்றி, வணக்கம்.